பிசினஸ்ல டேட்டாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா, நீங்க டேட்டாவ வச்சு எந்த டீலும் க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா, உங்க கஸ்டமர் எமோஷன் பேஸ் பண்ணி தான் உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்றாங்க. அது ப்ராடக்ட்டோ, சர்வீஸோ. மனிதனோட மூளைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 3ஆ டிவைட் பண்ணலாம். நியோ கார்டெக்ஸ், லிம்பிக் சிஸ்டம், அப்புறம் ரெப்டிலியன் பிரெயின் அப்படின்ட்டு. இந்த ரெப்டிலியன் பிரெயின் நம்ம எப்படி சர்வைவ் ஆகணும் அப்படின்ற இன்ஸ்டிங்க்ட்ட மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கும். ஆனா பிசினஸ பொறுத்தளவுல நமக்கு நியோ கார்டெக்ஸும், இந்த லிம்பிக் சிஸ்டம் இது 2ம் ரொம்ப முக்கியமானது. நியோ கார்டெக்ஸ் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு லாஜிக்கலான டிசிஷன் எடுக்கிறதுக்கும், லிம்பிக் சிஸ்டம் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு எமோஷனலான டிசிஷன் எடுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆனா 80% ஆஃப் த டைம் நம்ம டிசிஷன்ஸ் லிம்பிக் சிஸ்டத்த வச்சு தான் எடுக்கிறோம். உங்களோட ப்ராடக்ட்டோ, சர்வீஸோ இல்ல உங்க பிராண்டோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட எமோஷனலா கனெக்ட் ஆக முடிஞ்சுச்சுன்னா, அந்த ஸ்ட்ரேஞ்சர் உங்களுக்கு கஸ்டமர் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்கு. அந்த ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட உங்க ப்ராடக்ட்டோ, இல்ல சர்வீஸோ, இல்ல உங்க பிசினஸ்ல இருக்க ஃபீச்சர்ஸ பத்தி அதிகமா பேசுனீங்கன்னா, அவரோட நியோ கார்டெக்ஸ் அதாவது லாஜிக்கல் பிரெயின் ஆக்டிவேட் ஆயிரும். அவர் எல்லா முடிவுகளையும் லாஜிக் பேஸ் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சுருவாரு. மத்த பிசினஸ் இல்லன்னா மத்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸையோ, ஃபெசிலிட்டீஸையோ பத்தி திங்க் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. அதுவே நீங்க எமோஷனலா பேச ஆரம்பிக்கிறீங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் எமோஷன இன்கிரீஸ் பண்றதுக்கு ஸ்டோரீஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, "ஃபேக்ட் டெல்ஸ், ஸ்டோரி செல்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டோரி சொன்னீங்கன்னா எமோஷனலா கனெக்ட் ஆகுறதுக்கு பாசிபிள் இருக்கும். ஏற்கனவே கஸ்டமரா இருந்தவங்களோட பெயின் பாயிண்ட்ட பத்தியும், அவங்களுக்கு ஏற்பட்ட சக்சஸ் ஸ்டோரிய பத்தியும் பேசுனீங்கன்னா, உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற ஸ்ட்ரேஞ்சர் உங்க ப்ராடக்ட் மேல எமோஷனலா கனெக்ட் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ கஸ்டமர்ஸ் ஆல்வேஸ் டிசைட் பை எமோஷன், தென் பில்ட் த லாஜிக். ஐஃபோன் என்னோட 2 மாச சம்பளமா இருந்தா கூட, அத நான் இஎம்ஐ போட்டு எமோஷனா வாங்கிட்டு, அதுக்கு பின்னால அது ஐஃபோன் நான் ஏன் வாங்குனேன் அப்படின்ற ஒரு லாஜிக்க பில்ட் பண்ணுவோம். இதுதான் எல்லா கஸ்டமரோட மனநிலை.